பாஸ்ல ஒரு சீரியஸான இஷ்யூ தாங்க போயிட்டு இருந்து. அப்படி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஷெரீனா இருக்காங்கல்ல, காலையில இருந்து அவங்க ஃபீலிங் அன்வெல், ரொம்ப சிக்காவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வாந்தி லூஸ் மோஷன்ன்றது ரெகுலரா போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் மெடிக்கல் ரூம் போய் செக் பண்ணிட்டும் வந்தாங்க. டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டுட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்க டைம்ல தான் பாத்தீங்கன்னா திரும்பவும் ரொம்ப அது ஹெவி ஆயிருச்சு. லூஸ் மோஷனும் வாந்தியும் ரொம்ப ஹெவி ஆயிட்டதால பிக் பாஸ்ல எப்பவுமே மெடிக்கல் ரூம் போனா என்ன நடக்குதுன்றத காமிக்க மாட்டாங்க. இன்னைக்கு லைவ்ல அபிஷியலாவே காமிச்சாங்க. மெடிக்கல் ரூம்ல ஷெரீனா போனதுக்கு அப்புறம் 2 டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணிட்டு அவங்க என்ன நடக்குதுன்றத செக் பண்ணிட்டு அந்த சத்தஸ்கோப்லாம் வந்து செக் பண்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ இது மிகப்பெரிய சீரியஸான இஷ்யூ ஆகாம இருக்கிறது நல்லது. ஷெரீனாவோட உடல்நிலை சரியாகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேர் அவங்க நல்லா ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை ஆகிப்போச்சு. மாஸ்டர் வந்து ஷெரீனா கிட்ட வந்து ஸோ எனக்கும் வயிறு வலிக்குது இந்த மாதிரி சொல்லிட்டு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வேற இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அது வந்து நம்ம ஷெரீனாக்கு ஹர்ட் ஆயிடுச்சு போல. என்னன்னா இன்னைக்கு நானே அன்வெலா இருக்கேன், இந்த மாதிரி வயிறு வலிக்குது இந்த மாதிரிலாம் சொல்லி கலாய்க்கிற மாதிரி இருந்ததுன்னு இவங்க ஃபீல் பண்றாங்க. பட் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கும் வயிறு வலி, அதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் எப்படி ஆட போறேன்னு தெரியல, நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லல, உண்மையதான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி நான் அழுதுட்டு இருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் போயிட்டு மாஸ்டர் தெளிவா புரிய வச்சு இதுதான் அப்படி அப்படின்னு சொல்லி கிளியர் பண்ணிட்டாரு. பட் ஷெரீனாவை பார்க்கும்போது ரொம்ப அன்வெல்லா இருந்தாங்க. பட் என்னதான் அவங்க வீட்டுல வந்து பேசாம இந்த மாதிரி க்ளோஸ்டு சர்க்கிளா இருந்தாலும் ஸோ அவங்க வந்து எந்த பிரச்சனையும் இதெல்லாம் உருவாக்காம நல்ல பிளேயரா தான் இருந்தாங்க. பட் அவங்களுக்கு அன்வெல்லா இருக்கிறது வந்து பாக்குறதுக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸோ அதை சொல்லணும்னு நினைச்சேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது லைக்குன்னு நான் கேட்க விரும்பல. மறக்காம மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் பார்த்துக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.